தனுஷோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் ரூரல் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் இட்லி கடை. இந்த படத்தில் நம்ம தனுஷ், நித்யாமனன் மற்றும் அருண் விஜய் தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அருண் விஜயோடைய ஒரு நியூ ஸ்டில் அண்ட் நியூ போஸ்டருமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு பாக்ஸிங் கேரக்டரில் வராரு போல். இந்த படம் April 10 ரிலீஸ்ன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் ஹைலி சான்சஸ் இந்த படம் போஸ்ட் பண்ணாக போகிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மும் ஆகிடுச்சு. தேட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து இந்த படம் April 10 ரிலீஸ் ஆக போகிறதுலன்றதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காம். ஸோ மேக்ஸிமம் இந்த படம் நமக்கு ஆகஸ்ட்டில் கொண்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த இட்லி கடை திரைப்படத்தில் லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த படத்தோடைய சாங் ஷூட்டுமே ஒன்று நடத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் திருச்செட்டூர் திரைப்படத்தில் தாய் கிழவி சாங் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதே மாதிரி வைப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செட்டு போட்டு அதே டெம்பிள் செட் போட்டு இப்போ இந்த படத்துக்குமே ஒரு நியூ சாங்கை ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்குமே நல்லா வந்திருக்கலாம். ஸோ அந்த சாங்லையுமே நம்ம தனுஷும் நித்யாமனும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனுஷோட லாஸ்ட் டைரக்ஷனில் வந்த படம்னா நீக் படத்தை சொல்லலாம். நீக் படம் இந்த ஜெனரேஷன் இதை மாதிரி படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இட்லி கடையும் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ராயன் எப்படி ஊற்றிக்கிச்சு அது வேறு கதை. ஆனால் இந்த நீக் படம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கும் இந்த படம் பிடிச்சது, சில பேருக்கு இந்த படம் புரியல. பட் இந்த இட்லி கடை மூவியுமே எல்லா டைப் ஆடியன்ஸுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இட்லி கடை மூவி இப்போதைக்கு April 10 போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் போஸ்ட் பண்ணதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.